முத்துறதுக்கு முன்னாடி அவளை பொறுத்தவரைக்கும் பைத்தியம் முத்தி போயிட்டு இருக்கு. இப்படியே விட்டோம்னா பைத்தியம் முத்தி போயிடும். அதை முத்துறதுக்கு முன்னாடி மீராவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே தூதாராவும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவ யாராக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. பல பேரிடத்துல மீராவுடைய ஜாதகத்தெல்லாம் கொடுக்குறா. நல்ல வேளை அந்த காலத்தில் பேப்பர் இன்டர்நெட்லாம் இல்லை. அதனால் தெரிஞ்சவா மூலமாகவே தான் சொல்லி இன்றைக்கும் பார்த்துருக்கேன். பல கிராமங்கள்லாம் அது தெரிஞ்சவா சொல்கிறது அதெல்லாம் வச்சு தான் தீர்மானம் பண்ணுவார்கள். சும்மா இந்த பேப்பரில் பார்த்துட்டோம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டோம்லாம் பொண்ணை கொடுக்குற விவகாரமே வச்சுக்கவே மாட்டான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். பல ஊர்களில் நான் பார்த்துருக்கேன். அழகாக மீராவை பற்றி பல இடங்களில் பல பேர் சொல்ல இது அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லி 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 சித்தௌட்டுடைய ராஜா கும்பாஜி மகாராணா அவன் காதுகள்லையும் மீராவுடைய அழகு, அவளுடைய கவித்துவம், அவள் பாடுறது, அவளுடைய கிருஷ்ண பக்தி எல்லாம் கேட்ட உடனே அந்த கும்பாஜி மகாராணாவுக்கு தான் மீராவை கல்யாணம் பண்ணிண்டா நன்னா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. அவன் ராஜா ஏற்கனவே அவனுக்கு கல்யாணமாகி மனைவிகள் உண்டு. அது ராஜ தர்மத்தில் உண்டு அப்படின்னு சத்திரிய தர்மம், அது சாமதான பேத தண்டம் அப்படின்னு அந்த நீதிகளில் அது ஒன்று உண்டு. ஆனால் அந்த மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறவாளாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் உண்டு. அதனால் அவன் பார்த்தான் தானே அழகாக தூதாராமிடத்தில் தூது அனுப்பிட்டான். உங்கள் தௌஹித்ரி பேத்தி மீராவை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன், உங்களுக்கு சம்மதம்னா கல்யாண ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்பிட்டான். தூதாராவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெரிய இடத்து சம்பந்தம். எந்த ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இவர் இருக்காரோ அந்த ராஜாவே தன் பேத்தியை கேட்குறார். அதுவும் கும்பாஜி மகாராணா நல்ல ஹிந்து வீரன், இந்து தர்மத்தை ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே ரஜபுத்திர வீரன் கிளம்பியிருக்கான். முகலாயர்களுக்கெல்லாம் அக்பர் பாதுஷா முதற்கொண்டு பல பேருக்கு சிம்ம சொப்பனம் இந்த கும்பாஜி மகாராணா. அதனால் இந்த ராணாவை பற்றி நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்குமே உண்டு. அந்த ராணாவே தன்னுடைய பேத்தியை கேட்குறார் அப்படின்னு உடனே தூதாரா சந்தோஷமாக சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டான். மீராவிடத்தில் கேட்கலை, ஏண்டி பொண்ணே உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்கா சொல்லட்டுமா, அதெல்லாம் சரியாக சொல்லணும்னா அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் தகப்பன் வயசானவர்களுக்கு தெரியாத ஒரு நல்லது இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரிஞ்சுடும். நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் எப்படி இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் வந்து தான் கெடுத்தான் நாட்டை. அது வரைக்கும்லாம் இந்த கொடுமையே கிடையவே கிடையாது. இந்த கொடுமையெல்லாம் இங்கிலீஷ்காரன் வந்து கெடுத்த கொடுமை, சத்தியமாக சொல்கிறேன். அது வரைக்கும் எல்லாம் எத்தனையோ தாத்தா பாட்டிகள், எத்தனையோ வீடுகள்லாம் இன்றைக்கி தாத்தா பாட்டிகள் பார்ப்பாங்க. தாத்தா குட்டையாக இருப்பார், பாட்டி நெட்டையாக இருப்பார், ஆனால் சந்தோஷமாக குடும்பம் நடத்தின்னு இருக்கா. இங்கே எல்லாம் படிப்பை பார்க்கறது, வயசை பார்க்கறது, அழகை பார்க்கறது, ஆனால் ஒரு நாளைக்கு 365 சண்டை போடுறதுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கலை, நான் விட்டுட்டு போயிட போகிறேன், இதை சொல்கிறதே ஒரு அமங்கலம். அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. குடும்பத்தில் உன்னோட வாழற போய் தொலை, அது குடும்பத்துக்கு ஒரு மரியாதையை கொடுக்கறது இல்லை பல பேர். நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கார்கள் எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அக்னி சாட்சி, தெய்வம் சாட்சி, பத்திரிகையில் குரு ஆசீர்வாதம், அப்புறம் எதுக்கு எங்கள் பேரெல்லாம் வேறு போட்டு நீங்கள் சண்டை போடுறதுக்கா? நீங்கள் வாயில் வந்தபடிலாம் ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கு எதுக்கு எங்கள் ஆசீர்வாதம் வேறு? அதுக்கு தேவையா? இதுக்கு ஆசீர்வாதம், அதுக்கு சைத்தானோட ஆசீர்வாதம் தான். நாங்கள் எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணோம்? எல்லோரும் சந்தோஷமாக வாழறதுக்காகத்தானே ஆசீர்வாதம். அந்த குடும்பத்திலலாம் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நளினமாக ஹிதமாக அழகாக இருக்கணும். அதனால் மீராவிடத்தில் கேட்கல, சரியா? அவசியம் கிடையாது, அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியுமே. அத்தனை வருஷம் வளர்த்தவாளுக்கு தெரியாதா? அதுக்கு என்ன தெரியும் உலகத்தை பொறுத்த வரைக்கும்? அத்தனை வரைக்கும் வாழ்நாள் ஒருத்தருடைய தயவில் தானே வாழ்ந்திருக்கு. அப்போ யார் தயவுக்கு ஆற்றார்களோ அவர்கள் இவ்வளவு நாள் நல்லது பண்ணியிருக்கான்னா இனிமேல் நல்லது தானே பண்ணுவார்கள். எப்படி கெடுதல் பண்ணுவார்கள்? அது எப்படி கெடுதலாம் முடியும்? பல விஷயங்கள்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. மீராவிடத்தில் இவர் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, கல்யாண ஏற்பாடு பண்ணியாச்சு. ஒரு நாள் வந்தார், ஹோலி நடந்துட்டுருக்கு, ஹோலி பண்டிகை. மீரா அழகாக கலர் பொடியெல்லாம் எடுத்து கண்ணன் மேலெல்லாம் வீசி அடிச்சுண்டு தன்னோட தோழிகளோடலாம் விளையாடின்னு இருக்கா. தூதாரா வந்தால் அவர் மேலேயும் அழகாக கலர் பொடியெல்லாம் அப்படி வீசி அடித்தார். அது நிஜமாக நம்ம ஊரில் மட்டும்தான் அது கேடுகட்ட பண்டிகை ஆகிடுது. சத்தியமாக சொல்கிறேன். வடக்கிலெல்லாம் தெய்வீகமாக கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில் தான் அந்த ஹோலி பண்டிகை அந்த பாடுபடுறது. தெய்வ சிந்தனையே இல்லாமல் இளவட்டங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் பொடி அடிக்கிறத வேலையை வச்சுருக்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
துவாரகையில் போய் பார்க்கணும். இந்த ஹோலி பண்டிகை போன ஹோலி பண்டிகை பகவானுடைய கருணை துவாரகையில் இருந்தேன். என்ன சுகம் தெரியுமா? துவாரகாதீசன் மேலே பொடி அடிக்கிறா. இதில் பகவான் வேறு அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளை ட்ரெஸ்ஸு, கலர் கலராக பொடி அடிக்கும்போது யாராவது வெள்ளை ட்ரெஸ் போட்டுப்போம், பகவான் வெள்ளை பட்டு உடுத்தி பள்ள 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 பள்ளன்னு சொல்லிக்கிறான். இதில் பக்கத்தில் ஒரு மூட்டை வேறு. நான் கேட்டேன் என்ன ஒரு மூட்டையை சுமந்துன்னு இருக்கான். அது எல்லா மேலேயும் போடுறதுக்காக ஹோலி பொடி கட்டி வச்சுருக்கான் பகவான்கிட்ட. துவாரகாதீசன் கையில் ஒரு ஹோலி மூட்டை, இவ்வளோ பொடி அடிச்சுட்டார்கள் ஒருத்தர். ஆனந்தமாக அந்த ஹோலி பொடி நிஜமாவே அதெல்லாம் தெய்வீகமான ஒரு அனுபவம். ஆச்சரியம். மீரா அந்த மாதிரி தூதாரா மேலே அப்படி அந்த ஹோலி வண்ணப்பொடியெல்லாம் அடித்தா. தூதாராவை சிரிச்சா, இந்த வருஷம் என் மேலே அடிக்கிறாய், அடுத்த வருஷம் புருஷன் மேலே அடிப்பாய் அப்படின்னு விட்டார். உடனே மீரா அதுக்கே அடுத்த வருஷம் இப்பயே அடிக்கிறேன்னு சொல்லி அழகாக பொடி எடுத்தா கண்ணன் மேலே அடிச்சுட்டான். இப்பயே அடிச்சுட்டேன் என் புருஷன் மேலே அப்படின்னு. உடனே தூதாராவை சிரிச்சார். நீ சொல்கிற புருஷன் வேறம்மா, நான் சொல்கிற புருஷன் வேற. நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டா நீ சொல்லின்னு இருக்காய். நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, இன்ன தேதிக்கு இன்ன முகூர்த்தத்தில் கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுத்து. மாப்பிள்ளை யார் தெரியுமா? கும்பாச்சி மகாராணா. சந்தோஷமாக இரு, கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விருட்டுன்னு போயிட்டா. மீராவுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம அணுகுண்டு போட்டா மாதிரி இருந்த அவள் தலையில். என்ன சொல்கிறார் தாத்தா? அப்படிலாம் பண்ணுவார் அவன் நினச்சி கூட பார்க்கல. தாத்தா பாட்டுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டார். நிறைய பந்துக்கள்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டா. சொந்தங்கள் கேட்கணுமா? கல்யாணத்துக்கு வந்துட்டு எத்தனை பேர் பக்தி விஷயமாக பேசுகிறா, எத்தனை பேர் பக்தி பூர்வமாக கல்யாணத்தை அனுபவிக்கிறா. நிஜமாவே ரொம்ப கஷ்டம். பெரிய கல்யாணங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது, பெரிய பயம். எல்லாம் ராத்திரி ஆடுதான் குடிக்கிறது, சீட்டாடுறது, தகராறு, அடுத்த நாள் காலத்தில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, மேனாமினிக்குத்தனம், ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. இதை தவிர தெய்வீகமான ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ அதுக்காகவே நிறைய கல்யாணங்கள் போகிறது உண்டு. நான் ஏன்னா போய் நாமஜபமாவது பண்ணிட்டு வருவோம், நாமஜபமாவது அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னா எல்லாரும் வெட்டி கதை, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க, வரவாளை உபச்சாரணம் பண்ணுறதே தான் கல்யாணத்தை இருக்க வழியே வேறு என்ன இருக்குது சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. நிறைய பந்துக்கள் வந்துவிட்டா எல்லாரும் ஏதோ கதையை பேசிட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், இது தானே வேறு என்ன பேச போகிறாங்க. இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கா. மீராவுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. அவளுக்கு உலகாயுத விஷயங்களை பற்றி ஒரு அறிவே கிடையாது. அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம் போல கண்ணன் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிடக்கிறான். எல்லாரும் என்னமோலாம் பேசின்னு இருக்கா. கல்யாண நாள் நெருங்கி நெருங்கி வர்றது. மீரா இப்பெல்லாம் கண்ணனிடத்தில் அழுதுண்டே இருக்கா. கிருஷ்ணா, என்னை ஏன் கொண்டு போய் இப்படி சம்சார சாக்கடையில் தள்ளுறாய்? நான் ஏதான அபச்சாரம் பண்ணால் தண்டனை கொடு, என்னை நரகத்தில் கூட கொண்டு தள்ளு, இந்த சம்சாரிகள் நடுவில் கொண்டு வைக்காதே அப்படின்னு. ஆனால் காலம் போயிட்டே இருக்கு. கல்யாண நாள் நெருங்கி வந்துடுத்து. மீரா பார்த்தா கண்ணன் இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிறான், விளையாட மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். அவளுடைய கிருஷ்ணன் எப்பொழுதும் அவளிடத்தை பேசுவான், விளையாடுவான், இவ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவான். இப்போ கிருஷ்ணன் ஒன்றும் வாயை திறக்கலை, பதில் சொல்லலை. மீராவுக்கு பயம் அதிகமாக போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் பார்த்தா இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன சுகத்தை நம்ம காண போகிறோம்? கிருஷ்ணன் இல்லாத ஒரு வாழ்க்கையா? கண்ணனும் பேச மாட்டேங்கிறான், ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடும் ஆயின்றிருக்கு. என்ன துக்கம் இது, எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை அவசியமா அப்படின்னு மீராவுக்கு ஒரு துக்கம் வந்துடுது. பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் தற்கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு புத்தி வந்துடுது. சாதாரணமாக அப்படிலாம் வராது. சீதா பிராட்டிக்கு அப்படி தோன்றது, அந்த மாதிரி மீராவுக்கு அப்படி தோணிடுத்து. திடீர்னு வேண்டாம், இந்த சம்சாரிகளோடு வாழறதை விட தற்கொலை பண்ணிக்கிறது உத்தமம்னு முடிவு பண்ணிட்டான். இந்த முகமதியர்கள் காலகட்டத்தில் நிறைய பேர் கட்டாய மதமாற்றம்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தார்கள். கட்டாய மதமாற்றம் அன்றைக்கும் உண்டு, இன்றைக்கும் நடக்கிறது. இப்போ நிறைய பேர் கங்கையில் போய் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்கா. சத்தியம், குடும்பமாக போய் கங்கையில் விழுந்திருக்கா. வேண்டவே வேண்டாம், வாழ்ந்தால் இந்துவாக வாழ்வேன், இல்லாட்டி எனக்கு வேண்டான்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டவர். அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி இந்து தர்மம் ஜீவிச்சுருக்கு. சத்தியமாக சொல்கிறேன். கூட்டமாக கங்கையில் கங்கா மாதா, நாங்கள்லாம் ஒன்றை நம்புகிறோம், நாளைக்கு இவர்கள்லாம் பாரு சலாம் அலைக்கும் சொல்லுவா, பசுமாட்டை தின்ன சொல்லுவா. இந்த கூட்டத்தோடு எங்களுக்கு ஒத்து வராது, அதை விட உன் மடியில் உயிரை விடுறோம்னு கும்பலாக கூட்டமாக குடும்பமாக விழுந்திருக்கார்கள். சத்தியம். அதாவது சிலதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? உயிரை வேணாலும் விடலாம், இந்து தர்மத்தை விட முடியுமா? உயிரை வேணால் விடலாம்,
பணத்தை இழக்கலாம், மரியாதையும் இழக்கலாம். ஆனால் சனாதனமான ஹிந்து தர்மத்தை இழந்துட்டு ஒரு வாழ்க்கை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் பயங்கரமாக இருக்கும், படுபயங்கரம். அதாவது ஹிந்துவாக இருக்கிறதுனால நினச்சா திருச்செந்தூர் போகிறல், நினச்சா ஆழ்வார்த்தனை போகிறல், திருக்கோளூர் போகிறல், 5 கருட சேவை அனுபவிக்கிறாள், சங்கராமேஸ்வர திருக்கல்யாணத்தை அனுபவிக்கிறாள், மதுரைக்கு போகிறல், மீனாட்சியை பார்க்குறேன். இந்து இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நினச்சி பாருங்கோ, பயங்கரமாக இருக்கும். பயங்கரம். பாபிகளேன்னு ஜபிச்சுட்டு இருக்கணும். தேவையாது. இந்துவாக இருக்கிறதுனால கிருஷ்ணாராமா கோவிந்தா சிவனேன்னு கிடக்கிறேன்னு சொல்கிறோம், இல்லாட்டி பாபிகளேன்னு கிடக்கணும். பெரிய கஷ்டம் அதெல்லாம். அதனால் இந்துவாக வாழறது கோடி ஜன்ம புண்ணியம். ஆச்சரியம். மீரா பார்த்தா இப்படி ஒரு பயங்கரமான வாழ்க்கை வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாள். பார்த்தா கிருஷ்ணனுடைய கழுத்தில் அழகாக வைரத்தினால ஒரு மாலை பண்ணி போட்டிருக்கா மீரா. அந்த வைரத்தை எடுத்தா நன்னா நசுக்கினா பாலில் போட்டா குடிச்சுட்டா. பாலில் போட்டு குடிச்சுட்டா தெரியும், வைரம் உள்ளே போய் அப்படியே அறுக்குமே, பெரிய வலி அதெல்லாம். தற்கொலை பண்ணிக்கிறதுன்றதுலாம் சாதாரண வழியெல்லாம் கிடையாது, அசட்டு தைரியம், அவ்வளோதான். இது மீராவுடைய விஷயம். அவள் கண்ணனுக்காக இழக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. உயிர் வேண்டாம், கண்ணனை இழந்துருவோமோன்னு பயத்தில் உயிரை இழந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, உயிரும் போக மாட்டேங்கிறது, சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறா, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா, என்ன பண்ணாலும் உயிர் போகலை. அது உயிர் எப்போ போகணும்னு விதி இருக்கோ அப்போ தான் போகும். என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்கவே நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கா, அவள் ரொம்பவே உடம்பு முடியலை, ரொம்ப படுத்த படிக்க ஆகிட்டா. உடனே வீட்டில் எல்லாரும் பார்த்தா சரி சகஸ்ரநாமம்லாம் ஜெபிச்சு கங்கா தண்ணி எல்லாம் கொடுத்து, எல்லாம் நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னைக்கு கங்கா தண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு, சரி போயிடுவான்னு பார்த்தா 2 நாள் ஜம்முன்னு எழுந்து உட்காந்துட்டா. சகஸ்ரநாம பலம், கங்கா ஜலம் கொடுத்த பலம் அத்தனை பலமாகிட்டா. இன்னி வரைக்கும் நன்னா குண்டுகல் மாதிரி உட்காந்துருக்கா. அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இத்தனை நாள் இருக்கணும்னு தெய்வம் விதிச்சிருக்குன்னா அதை மீறி யார் போயிட முடியும் சொல்லுங்க. எத்தனையோ பேர் நேற்று கூட டிஸ்கவரி சேனலில் ஏதோ பார்த்துட்டு ஒரு ஃப்ளைட் அப்படியே கொண்டு தண்ணியில் முழுகிறது. அவள் சொல்கிறா, நாங்கள் முடிஞ்சுட்டோம், மரணம் அடைஞ்சுட்டோம்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கி உட்காந்து பேட்டி கொடுத்துட்டோன்னு ஆச்சரியமாக இருக்குது. எப்பயோ நடந்த விஷயம், 90ல் எப்பயோ நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி காமிச்சிருந்தாங்க. இந்த ஃப்ளைட் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு. அப்போ அவள் பேசின்னு இருக்கா. அப்போ அவள் பேசும்பொழுது கூட அந்த மரணத்துடைய பயம் அவள் கண்ணில் இருக்குது. ஃப்ளைட் விழறது விழ போகிற முடிஞ்சாச்சு, ஆனால் இன்றைக்கி உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா தெய்வ அனுகிரகம் அப்படின்னா சத்தியம். நம்ம எத்தனை நாள் இந்த பூமியில் இருக்கணும்னு விதி இருக்கோ அது வரைக்கும் இருந்தே தீரும். அது யாராலையும் மாற்றவே முடியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் பக்தியோடு வாழ்ந்துட்டு போயிடுவோம், நாமஜபம் பண்ணிட்டு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு தற்கொலை முயற்சி பண்ணவர்கள் பல பேர் எனக்கு பழக்கம் உண்டு. சத்சங்கத்துக்கு வந்துட்டா ஒரு சேதில் வாழலாம். ஒரு பெண் ரொம்ப வீட்டில் கொடுமை, மாமனாரே அவளை படாத பாடுபடுத்திட்டா, சொல்ல முடியாது அந்த மாதிரி படாத பாடுபடுத்திட்டா. அத்தனை முறை அவள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா, ஆனால் அத்தனை தடவையும் தப்பிச்சுட்டா. கிட்டத்தட்ட 15-20 தடவை ஓன்னு அழுத. நான் சொன்னேன், நீ உனக்கு பாக்கியம், சத்சங்கம் வந்து கேட்கணும், கிருஷ்ண மந்திரம் உபதேசம் வாங்கிக்கணும்னு தெய்வம் உன்னை பழக்கி வச்சிருக்கடி முட்டாள் அப்படின்னு. இன்னைக்கு நன்னா இருக்கா அவள் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது. இப்போ தான் அத்தனை தடவை தற்கொலை முயற்சி பண்ணவள் இன்றைக்கி சத்சங்கத்தில் இருக்கா, நாமஜபம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கா. சொன்னேன், உனக்கு விதிப்படி தற்கொலை பண்ணணும்னு இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு அப்படின்னு. சத்தியம், தெய்வ அனுகிரகம் ரொம்ப விசேஷம். மீராவும் வைரத்தை பொடிச்சு அரைச்சு தண்ணியில் பாலில் போட்டு குடிச்சுட்டா. வைரம் வேலை செஞ்சதோ இல்லையோ, மீராக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண தியானம் அதிகமாகிடுது. அழகா மீரா அப்படியே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு புலம்ப ஆரம்பிக்க ஒரு ஸ்திதியில் மீரா அப்படியே கண்ணை மூடிட்டு தன் படுக்கையில் விழுந்துட்டான். அவள் கண்ணை மூடித்து, ஆனால் மனசும் ஆத்மாவும் பிரசன்னமாக இருந்தது. அழகா அவளுக்கு தெய்வீகமான ஒரு காட்சி கிடச்சிடுது. ஆச்சரியமான ஒரு பெரிய காடு, குயில்களும் மயில்களும் விளையாடும்படியான ஒரு காடு, பக்கத்தில் ஜோராக ஒரு நதி சலசலசலன்னு பாஞ்சின்னு இருக்கிற ஒரு காடு, பூர்ணச்சந்திரன் பளபளன் பிரகாசிக்கும்படியான ஒரு காடு. இதில் ஆச்சரியமான ஒரு குழலோசை கேட்கறது. குழலோசை கேட்கறதே அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்தடியில் கிரிதர கோபாலன் நின்னுண்டு வேணுகானம் பண்ணுறான். திரிபங்கி ரூபம், ஒரு காலை மடக்கிண்டு, இடுப்பை கொஞ்சம் சாச்சுண்டு, கழுத்தை சாச்சுண்டு, கைகளில் புல்லாங்குழல் வச்சுண்டு, பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்துண்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆச்சரியமான ஒரு வேணுகானம் பண்ணுறான். கேட்கணும். எத்தனையோ மகாத்மாக்கள் பிரத்யக்ஷமாக கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்டிருக்கார்கள். உங்களாலையும் கேட்க முடியும்.
அதுக்கு அந்த ஆசை வேணும். அந்த பிரார்த்தனை பண்ணி நாமஜபம் பண்ணலாம். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது கேட்கணும். இந்த வேணுகானம் என்னமோ பண்ணும் அது. அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நிஜமாவே மனசெல்லாம் உருக்கும். மனசில் இருக்க கவலைகள்லாம் அப்படியே பறந்து ஓடி போயிடும். அப்படி ஒரு வேணுகானம், கிருஷ்ண வேணுகானம். நிஜமாவே அழகாக ஒரு கிருஷ்ண வேணுகானம். தூரத்தில் பார்த்தா கிருஷ்ணன் ரொம்ப அழகாக நிற்கிறான். கிருஷ்ணனாலே அழகன் தானே. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம் அப்படின்னு சொல்லும்படியா கொஞ்சோண்டு சிரிச்ச ஒரு திருமுக மண்டலம், புன்னகை பூத்த திருமுக மண்டலம். பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்திருக்கு. கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு ஒரு திருக்கண்கள். தாமரை போன்ற கைகளில் அழகாக தங்கமயமான புல்லாங்கள் அப்படி வச்சுண்டு லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு அந்த வாயை அப்படி குழிச்சுண்டு வயிறு அப்படி காற்று அப்படி உள்ள இழுத்து வெள்ள விடுறான். குட வயிறு பட கோவிந்தன் குழல் கொடு ஊதின பொழுது அப்படின்றார் பெரிய ஆழ்வார். இந்த கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சுண்டு நிற்கிறதே அழகு. அது பார்க்கலாம். நிறைய வீடுகளில் பாவம் கிருஷ்ணகிரியில் புல்லாங்குழலை பிடுங்கி வச்சுருவார். கிருஷ்ணன் புல்லாங்குழல இருந்தெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு. கிருஷ்ணன் புல்லாங்குழல இருந்தால் தான் துக்கங்கள்லாம் ஓடி போகும். அழகாக ஒரு வேணுகானம் கண்ணன் பண்ணுறான். மீராவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். கண்ணனுடைய மூர்த்தி கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே சந்தோஷம். நான் கண்ணனே பிரத்யக்ஷமாக நின்று அழகாக ஒரு வேணுகானம் பண்ணுறான். மீரா கிருஷ்ணா அப்படின்னா பகவான் வாச்சுண்டே புருவத்தை கண்ணாலே வா அப்படின்னு ஒரு தலையை ஆட்டிட்டான். அந்த ஒரு சமிக்ஞை கிடச்சுடுத்து ஓடி வந்தா மீரா. கண்ணனுடைய திருவடியை பிடிச்சுண்டா. கதறி கதறி அழுதா. கிருஷ்ணா என்னை தள்ளி விட்டுட்டியா? ரொம்ப நாளாச்ச உன்னிடத்துல பேசி ஏன் பேச மாட்டேங்கிறாய்? ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாய்? ஏன் இடத்துல விளையாட மாட்டேங்கிறாய்? என்னை கொண்டு ஏன் சம்சார சாகரத்தில் தள்ளுறாய்? நான் அப்படி என்ன பாபம் பண்ணேன் அப்படின்னு மீரா கேட்டாள். கேட்ட உடனே கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணுறதை நிறுத்திட்டான். உடனே மீராவை பார்த்தா லேசாக கண்ணில் ஒரு கோபத்தை காட்டினான் கிருஷ்ணன். மீரா பார்த்தா கிருஷ்ணனுடைய முகத்தில் அப்படி கோபமெல்லாம் அவள் பார்த்ததே கிடையாது. கிருஷ்ணா ஏன் கோபப்படுறாய் அப்படின்னு. உடனே பகவான் பார்த்து சிரிச்சான். கோபமாகவே கேட்டான். எனக்கு ஒரு விஷயம் நீ தெளிவுபடுத்து மீரா அப்படின்னா. மீரா கேட்டா என்ன விஷயம் கண்ணா சொல்லு அப்படின்னா. நீ உன்னுடைய சொத்தா என்னுடைய சொத்தா சொல்லு அப்படின்னு. மீரா பதறினா. என்ன கிருஷ்ணா அப்படி ஒரு கேள்வி கேட்குறேன்? நான் எனக்குன்னு இருந்தால் எனக்கு சுகம் உண்டா? நான் உனக்குன்னு இருந்தாதானே சுகம். ஜீவாத்மாவுக்கு எது சுகம் அப்படின்னா பகவானுடைய சொத்தா இருக்கிறது தான் சுகம். பகவானுடைய சொத்தா இருக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் நமக்கு சுகம். இப்போ கோவிலுக்கெல்லாம் போகிறோம். போனால் சந்தோஷமாக இருக்கு. ஆழ்வார்த்தங்கரி போகிறோம், திருக்கோளூர் போகிறோம், திருச்செந்தூர் போகிறோம், சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தெய்வத்தினுடைய சொத்தாக இப்போ இருக்கும். அதே வெளில வந்துட்டோம்னா நம்ம சொத்தாக மாறிடுறோம். தலைவலிக்கிறதுப்பா, ஒரு காஃபியை கொண்டா, எங்கேயா இளநீர் கிடைக்கிறதா பாரு, வெயில் ஜாஸ்தி. உடனே எல்லா கதையும் வந்துடுறது. நம்ம சொத்தாக நம்மளை நம்ம கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான் கஷ்டம். தானாக முதுகு மேலே ஏறி சவாரி பண்ணுறது. தெய்வத்தின் சொத்தாக நம்ம வரும். ஆனந்தம் நம்ம முதுகு மேலே இல்லை, நம்ம ஆனந்தத்தின் முதுகு மேலே ஏறிடும். நம்ம நமக்குன்னு இருக்கும் பொழுது துக்கம், கஷ்டம், பாரம், குழப்பம், பயம், சந்தேகம் இதெல்லாம் நம்ம மேலே உட்காந்துட்டு சவாரி பண்ணுறது. மீரா சொல்லிட்டா கிருஷ்ணா நான் உன்னுடைய சொத்து அப்படின்ட்டா. அப்போ பகவான் கேட்டால் என்னுடைய சொத்துன்னா என் விருப்பப்படி எல்லாம் நடக்கணும் இல்லையா? நான் எந்த இடத்துல என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் ஏற்றுக்கணும் இல்லையா அப்படின்னா. சத்தியமா கண்ணா, இல்லை என்ன சந்தேகம்னா. அப்போ ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறத மட்டும் நீ முடிவெடுக்கிறாய்? நான் தானே முடிவு பண்ணேன் அப்படின்னுட்டான் கண்ணன். மீராவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. கண்ணா நீ இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? நீ பதில் சொல்லு மீரா. கல்யாணன்ற ஒரு விஷயம் நீ முடிவு பண்ணணுமா நான் முடிவு பண்ணணுமா? நீ சொல்லு. நீ உன்னுடைய சொத்துன்னா நீ முடிவு பண்ணு, என்னுடைய சொத்துன்னா நான் முடிவு பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணணும் மீரா அப்படின்னுட்டான் கண்ணன். மீரா சொன்னால் சத்தியமாக நான் உன் சொத்து, என் கல்யாணத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் உனக்கு தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது, எனக்கே கிடையாது அப்படின்னுட்டா மீரா. அந்த பகவானிடத்தில் அந்த உரிமையை கொடுக்கிற தைரியம் நமக்கெல்லாம் இல்லை. அந்த உரிமையை கொடுக்கிறவா ஜெயிச்சுடுறா. கிருஷ்ணா இது என் வாழ்க்கை இல்லை, உன் வாழ்க்கை நீ நடத்து. இது என் குடும்பம், நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கஷ்டம். இது கிருஷ்ணா உன் குடும்பம், அவன் நடத்திப்பான்.
கிருஷ்ணா இது என் குழந்தைகள் நினச்சா நம்ம பிரார்த்திச்சுக்கணும். கிருஷ்ணா இது உன் குழந்தைகள்னா அவன் பிரார்த்தனை பண்ணணும். அவன் பிரார்த்தனை பண்ண நிச்சயமாக பலிதமாகும். அவன் பிரார்த்தனையே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சங்கல்ப மாத்திரத்தை எல்லாம் சரி பண்ணிவிடுவோம். கிருஷ்ணா உன்னுடையதுன்னு எதெல்லாம் நம்ம கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறோமோ அதெல்லாம் நிஜமாவே உலகத்தில் மிக உயர்ந்த இடத்தை அடையிறது. நன்னா பார்க்கலாம். இப்போ ஆழ்வார்த்தகரையும் ஒரு ஊர் இருக்குது. அது பகவானுக்கு ஆழ்வாருக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஏற்றம் இருக்குது. எத்தனை ஊரில் அந்த மாதிரி ஏற்றம் இருக்குது சொல்லுங்கோ? பகவானுக்குரிய வஸ்து அப்படின்னும் பொழுதுதான் அதுக்கு ஒரு ஏற்றம் மரியாதை. இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. ஒன்றும் வேண்டாம். உலகத்தில் எத்தனையோ பேர் லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் வச்சுருக்கான். எல்லாரை பற்றியும் டிவியில் பேசுகிறாளா? பத்மநாபரை பற்றி எவ்வளோ பேசுகிறா? ஒவ்வொரு நாளாக இன்னைக்கு நிஜம்ன்றா, நாளைக்கு குற்றம்ன்றா. ஆனால் 1.5 லட்சம் கோடி பத்மநாபனை பற்றி தான் பேச்சு. அவன் பேசுகிறான். NDTVக்கெலாம் ஹிந்துவை கண்டாலே ஆகாது. இந்த ஹிந்துன்னு ஒரு பேப்பர் உண்டு, அவனுக்கு ஹிந்துவை கண்டாலே ஆகாது. பேர் மட்டும்தான் ஹிந்து. அவன்லாம் கூட பத்மநாப சுவாமியை பற்றி எழுதுகிறான். அது ஊர் பேர் தெரியாத பத்திரிகைலாம் பத்மநாபா 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 சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. ஃபாரின்லேருந்தெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வடக்கத்திக்காரா பல பேருக்கு இந்த திருவனந்தபுரம்னு ஒரு ஊரே தெரியாது. வடக்கத்திக்கார ஆளுக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது நாலும் சேர்ந்து மദ്രാஸ் அவ்வளோதான் தெரியும். அவளுக்கு தனியாக இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது கேரளா. அவளுக்கு இந்த மலையாளம், தமிழ், கன்னடா, தெலுங்கு இந்த வித்தியாசம் கூட தெரியாது. தட்சிண பாரதம், சவுத் இந்தியா அப்படின்னா மദ്രാஸ், மദ്രാசிக்காரா. அவன் எந்த பாஷை பேசினாலும் மദ്രാசியே அப்படின்னு அவ்வளோதான். நீ மദ്രാசியான்னு தான் கேட்பான். வேறு ஒருத்தர் நீ தெலுங்கா, தமிழா, மலையாளமான்னு கேட்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்கார், பிருந்தாவனத்துலேருந்து வந்திருக்கார், ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு வரார். அவர் நேற்று என்கிட்ட பேசுகிறார், பத்மநாப சுவாமி அச்சாயனா அப்படின்றார். அவருக்கெல்லாம் கேரளா, ட்ரிவாண்ட்ரம்னா ஒரு ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அத்தனை பேரும் பத்மநாபரை பற்றி பேசிட்டு இருக்கா. அத்தனை ஆச்சரியம், அது அத்தனை விசேஷம். ஏன்னா 1.5 லட்சம் கோடி அவர்கிட்ட இருக்கு. 1.5 லட்சம் கோடி ஒரு சாமி கிட்ட இருக்குன்னா மனசு பொறுக்க மாட்டேங்கிறது. இது என்ன ஆச்சரியம்னா திருவனந்தபுரத்திலேயே மற்ற மதத்தர்கள் அவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா. உனக்கு தெரியுமா பத்மநாபர் கோவில் 1.5 லட்சம் கோடி இருக்கான். யாரு? நம்ம தெய்வங்களை கேவலமாக பேசுகிற கூட்டமே 1.5 லட்சம் கோடி இருக்கான் பத்மநாபர் சாமி கோவில் அப்படின்றா. பத்மநாபர் சாமின்றா, கோவில்ன்றா, 1.5 லட்சம் கோடின்றா. நான் நினச்சேன் தெய்வம் பேச வச்சு விடுத்தேன். நம்ம தெய்வங்களெல்லாம் கல், இதுக்கெல்லாம் உயிரில்லாத தெய்வங்கள் பேசக்கூடிய கூட்டம் எல்லாம் 1.5 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி புலம்புறா. சத்தியமாக புலம்ப விட்டுட்டார், எல்லாரையும் புலம்ப விட்டுட்டார். அவன் தலையை பிச்சுன்னு அலையிறான். உம்மன் சாண்டிலாம் தூங்குறதே கிடையாது. ஒவ்வொரு நாள் காத்தால் எழுந்தவுடனே பத்மநாப சாமி கோவில் சௌக்கியமாக தானே இருக்குது. பிரதம மந்திரி வரைக்கும் ஒரே கேள்வி, காத்தால் எழுந்த உடனே பத்மநாப சுவாமி கோவில் நல்லா தானே இருக்குது. இதே கேள்வி தான். எந்த பக்கம் திரும்பினாலும் கமாண்டர்லாம் உட்காந்துட்டு கையில் மிஷின் கண்ணை வச்சுட்டு இருக்கான். நான்லாம் பத்மநாப சுவாமி இப்படி பார்க்குறான். நான் தீவிரவாதியாக என்ன பார்க்கலாம். நானும் இப்படி ஒரு பார்வை பார்க்குறேன். ஆமாம், நாங்கள்லாம் பத்மநாப தீவிரவாதி நான் பார்த்துட்டு போவேன். சத்தியம். எத்தனை ஆச்சரியம் பாருங்கோ. அது பகவானத்தை இருக்குனால அந்த 1.5 லட்சம் கோடிக்கு எத்தனை ஒரு மரியாதை பாருங்கோ. அதில் ஒரு கதவை திறக்கலாம். அது வேறு சில பேருக்கு வைத்தறிச்சல். திறக்கலாமா வேண்டாமா, திறப்பாரெல்லாம் மாட்டார்களாம். இதை வேறு தேவ பிரச்சனை வேறு வச்சு பார்த்துட்டா. நமக்கெல்லாம் தேவ பிரச்சனைன்ற வார்த்தையே தெரியாது. அன்றைக்கி வளர்னு வளர்றான் சன் டிவியில். பிரசன்னம் அப்படின்றான். கடு சர்க்கரை யோகத்தை கடுகு சர்க்கரைன்றான். சரி, சமையல் பண்ணுறவங்களாம் கொண்டு அவங்க பேச விட்டுருக்கான். கடுகு சர்க்கரைன்றான் சன் டிவியில். அவன் காட்டுறது எல்லாம் எதுவும் பத்மநாப சுவாமி கோவில் விஷயமே கிடையாது. என்னெல்லாம் ஆச்சரியம். அவன்லாம் பத்மநாப சுவாமி பற்றி பேசுகிற கூட்டமாக சன் டிவியில் நினச்சி பாருங்க. அவ்வளோ அழகாக பேசிட்டு நான் நினச்சேன் பரவாயில்ல. கோவிலையும் காட்டுறான், பத்ம தீர்த்தத்தை காட்டுறான், பத்மநாப சுவாமி கோவிலை பற்றி பேசுகிறான். 12,000 சால கிரமங்கள்ன்றான். சால கிராமம் கூட வரல அவங்களுக்கு. ஊரெல்லாம் நாஸ்திகம் பேசிட்டு பத்மநாப சுவாமி கோவிலை பற்றி இவனுக்கு என்ன பேச்சு, என்ன அவசியம் இருக்குது? ஏன் வேறு எதையோ காட்ட வேண்டியது தானே. வாரத்துக்கு ஒரு தடவை பத்மநாபர் டிவியில் வந்துடுறார். குற்றத்துலேயும் அவர் தான் வரார், நிஜத்துலேயும் அவர் தான் வரார், சத்தியத்துலேயும் அவர் தான் வரார், NDTVலையும் அவர் தான் வரார், ஃப்ளாஷ் நியூஸ்லேயும் அவர் தான் வரார், ஹெட்லைன்ஸ்லேயும் அவர் தான் வரார். மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மராட்டி, உருது, இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் ஹைலைட் யாருன்னா இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் காட் அப்படின்னா பத்மநாப சுவாமி. இப்போல்லாம் நான் கோவில் போனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து பத்மநாப சுவாமியை பார்த்துலாம் கேட்கல, அந்த அறையெல்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தான் என்ன கேட்குறேன். அது அதை விட கஷ்டம். எத்தனை பேர் ஃபாரினே எனக்கு ஃபோன் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரியும் நான் பத்மநாப பிரியன்னு. ஃபோன் பண்ணி, குருஜி என்ன உங்கள் பத்மநாபர் கலக்கிறார் போல இருக்கே அப்படின்றா. இன்டர்நேஷனல் காலில் என்கிட்ட பத்மநாபரை பற்றி கேட்குறான், சாட்டில் பத்மநாபரை பற்றி கேட்குறான். நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன்னு SMS அனுப்பிச்சாச்சுன்னா உடனே ஆளாளுக்கு பத்மநாபரை பார்த்தாளா, நீங்கள் அறையை திறக்கும் போது நீங்கள் இருந்தீங்களா, என்ன வேற கேள்வி. நான் சொன்ன 1.5 லட்சம் கோடியை பார்க்க நான் போகலாம், பத்மநாபரை பார்க்க போயிட்டு இருக்கேன். பகவான் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்கு எவ்வளோ மரியாதை பாருங்க உலகத்தில்.
இந்த 1,00,000 கோடி உலக கண்ணையும் உறுத்தின்னு இருக்கு. அத்தனை பேர் கண்ணையும் எப்படி போட்டு நம்ம அரிச்சுட்டு இருக்கு. எல்லாரும் கண்வழி வந்துடுத்து. 1,00,000 கோடி 1,00,000 கோடி இதே மாதிரி 1,00,000 கோடி எத்தனையோ பேர்கிட்ட இருக்கு. ஆனால் பத்மநாபரிடத்துல இருக்கு. அதுவும் இத்தனை நாள் ரகசியமாக இருந்திருக்கு. ஒன்றும் கெட்டு போகாமல் இருக்கு, வீண் போகாமல் இருக்கணும்னு. அதுவே தெய்வத்தினுடைய பலம் தானே. இத்தனை முகமதியர்கள் ஆண்டாச்சு, இத்தனை கிறிஸ்டியன் மிஷினரி வந்தாச்சு, இத்தனை பிரிட்டிஷ்காரன் அவ்வளவு கோவில்கள் இடிச்சாச்சு. இத்தனையும் தாண்டி ஒரு சாமி ரகசியமாக 1,50,000 கோடியை வச்சுண்டு தேமேன்னு படுத்துன்னு இருக்குன்னா எவ்வளோ பெரிய சாமி அது. சாதாரண சாமியே அது. சரியா சொல்லணும்னா சாதாரண லௌகீக பாஷையில் சொன்னா இத்தனை ஆசாமிகளுக்கு கடுக்கா கொடுத்துட்டு டேக்கா கொடுத்துட்டு 1,00,000 கோடியை பத்திரமா வச்சுண்டு இப்ப கடைசி அறையை திறக்கிறதுக்கு பயமுறுத்திட்டு வேற உலகம் அழிஞ்சிடும், ஊர் அழிஞ்சிடும், ஜாக்கிரதை ஜாக்கிரதை எல்லாரும் பயமுறுத்தி அவன் திறக்கலாமா வேண்டாமான் தலையை பிச்சுண்டு அது சம்பந்தமே இல்லாதவெல்லாம் இல்லை. திருவட்டாறு கூட்டமெல்லாம் எங்க ஆதிகேசவர் சொத்து அங்க இருக்கு, அதை கொண்டாங்கன்ற ஆச்சரியம். எனக்கு சிரிப்பு தான். அது அவாவா ஃபோன் பண்ணி வேற. நான் சும்மா ஏதாவது உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். யாரா ஃபோன் பண்ணா, குருஜி டிவி பார்த்தீங்கன்னா 19ஆம் சங்கதி பாருங்க அப்படிங்குவேன். நான் விட்டாலும் யாரும் என்ன விட தூத்துக்குள்ள நிறைய ஃபோன் எனக்கு தான் வரும். மாற்றி 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 தெய்வத்துக்கிட்ட அந்த 1,00,000 கோடி இருக்குன்னா அதுக்கு எத்தனை ஒரு மரியாதை பாருங்க, எத்தனை ஒரு விசேஷம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம தெய்வத்தின் சொத்தா மாறிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விசேஷம், அதுக்கு ஒரு தனி மகாத்மியம். அதனால பகவான் கேட்டான் மீராவிடத்துல, மீரா நீ என் சொத்துன்னா உன் கல்யாணத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முடிவில் வேணும் வேண்டான்னு சொல்ற அதிகாரம் கூட உனக்கு கிடையாதுன்ற சத்தியம் அதான். தெய்வம் நமக்காக எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியாத்தான் இருக்கு, நியாயமாகத்தான் இருக்கு, ஒழுங்காத்தான் இருக்கு. நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் வாழ்க்கை தசை திருப்பறது. நமக்கு முடிவெடுக்க தெரியல, ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு அப்பா அது சுகம்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். தெய்வம் தான் நம்மளுடைய காலகாலத்துக்கும் யோசனை பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணுறது. நம்மளுடைய ஆசைகள் பிரார்த்தனைலாம் எப்படி தெரியுமா? வீட்டில் ஏதோ ஒரு பணம் வந்திருக்கு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பைசா வந்திருக்கு, இல்லாட்டி அப்பாவுக்கு போனஸ் வந்திருக்கு. உடனே அப்பா அம்மா பேசுகிறா, ஒரு டிவி வாங்கலாம், இல்லை வேண்டாம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம், இவர் அவசரம் ஆஃபீஸ் போகிறது ஸ்கூட்டர் வாங்கலாம். உடனே ஒய்ஃப் சொல்வா இல்லை ஏதோ ஒன்று டிவியோ மிக்சியோ ஏதோ ஒன்று. குழந்தைகள் சும்மா இருங்கோ, என்னதுக்கு பெருசாக டிவி ஃப்ரிட்ஜெல்லாம், 1,00,000 ரூபா தானே, 1,00,000 ரூபாய் 5 ஸ்டார் வாங்குங்கோ. டெய்லி ஒவ்வொன்றா வாங்க வேண்டாம், வாங்கி எல்லாத்தையும் வச்சுப்போம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். நம்ம பிரார்த்தனை இப்படி தான் இருக்குது. 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ 5 ஸ்டார் கிடைக்கும் அது கணக்கும் தெரியாது. 1,00,000 ரூபா 5 ஸ்டார் வாங்கி நம்ம ஒன்றும் வச்சு பண்ண முடியாது, அத்தனையும் சாப்பிட முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஆசை வயப்பட்டு 1,00,000 10,00,000 எல்லாத்துக்கும் 5 ஸ்டார் வாங்கலாம், இல்லாட்டி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும்பா, 5 கோடி ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கினா என்றைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது? வாங்கிறதுக்குள்ளேயே உருகிடும். 5 கோடி ரூபாய் ஐஸ்கிரீம் கணக்கு பண்ணி வெளில வைக்கிறதுக்குள்ளேயே உருகி போய்டும், வீணாக போய்டும். நம்ம ஆசைகள் பிரார்த்தனைகள்லாம் அப்படித்தான் இருக்குது. அதே ஒரு தாயும் தகப்பனம்னா அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ, இல்லை குழந்தைக்கு பேங்க்கில் போட்டு வைக்கலாம், பின்னாடி கல்யாணத்துக்கு போட்டு வைக்கலாம், இப்படி பொன் குழந்தை இருந்தால் அதுக்கு நகை பண்ணி வைக்கலாம். இது தாயும் தகப்பனும் எடுக்கிற முடிவு. குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா லேஸ் வாங்கலாமா, இன்றைக்கி லேஸ் வாங்கலாம், நாளைக்கு 5 ஸ்டார் வாங்கலாம், நாளைக்கு வேறு தானே வாங்கலாம், இப்படி தான் அதோட புத்தி போகும். நம்முடைய பிரார்த்தனை இப்படி தான் இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவை பகவானை எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டோம்னா போதும். பகவான் அந்த உரிமையை தலையிடாமல் இருக்கானா, கொடுத்தோம்னா பண்ணுறான், நம்ம அழகாக முடிவெடுக்கிறான். அந்த உரிமையை நம்ம அவங்ககிட்ட கொடுத்துறோம். மீரா சொன்னா, கிருஷ்ணா நீ என் வாழ்க்கைக்கு என்ன முடிவெடுக்கிறையோ, இதுவரைக்கும் நீ தான் முடிவெடுத்தா, இனிமேல் நீ என்னெல்லாம் முடிவெடுக்கிறையோ அத்தனையும் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். இந்த மனசு வரட்டும் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லாம் கிருஷ்ணனிஷ்டம்னு ஒப்படைக்கிற ஒரு மனசு வரட்டும். அப்போ பாருங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டேன், எதை பற்றியும் பயப்பட மாட்டேன், எதை நினச்சும் மனசை போட்டு அலட்டிக்க மாட்டேன். கண்ணனுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க முடியாது. கிருஷ்ணனுக்கு தெரியாமல் ஒரு கொசு கூட உங்களை கடிக்க முடியாது. கிருஷ்ணனுக்கு தெரியாமல் ஒரு பருக்க அரிசி கூட உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா போகாது. ஆனால் பகவானுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையை நடத்துகிற அந்த உரிமையை, அந்த அருகதை பகவானுக்கு இருக்குது. அவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் தெரியாது, என் வாழ்க்கையை நீ நடத்துப்பா, நான் உன் குழந்தை, இது வேணும், நான் உன் குழந்தை, நான் உன் அடிமை, நான் உன்னுடைய சொத்து, குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உமக்கே நாமாட்சை. இதுதான் இந்த பாசுரத்துக்காக சரியான அர்த்தம். இதுதான். இனிமேல் நீ முடிவு பண்ணு,
நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நான் கட்டுப்பட்டவள். இந்த ஜென்மா இல்லை, எற்றைக்கும் 7 பிறவிக்கும். என்னெல்லாம் நீ முடிவு பண்ணுறியோ, நீ என்ன முடிவு பண்ணாலும் அதுக்கு நான் பரிபூரணமாக ஒத்துழைக்கிறேன். நீ சொல்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். இப்படி நடந்து கொடுத்தே நான் வருத்தப்பட மாட்டேன். கிருஷ்ணா, உனக்கு தெரியும்ப்பா, என்னை விட என் மேலே அக்கறை உனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை வந்துடுத்துனா நம்ம ஜெயிச்சிடும். அது வரணும். அதுக்கு தான் நாமஜபம். என்னை விட என் மேலே தெய்வத்துக்கு அக்கறை ஜாஸ்தி. என் வாழ்க்கையை பற்றி என்னை விட தெய்வத்துக்கு பொறுப்பு ஜாஸ்தி. நம்மளை விட தெய்வத்துக்கு பொறுப்பு ஜாஸ்தி. நம்ம ராத்திரி தூங்கும்போது நம்ம வாழ்க்கையை பற்றி பொறுப்பு நம்மக்கிட்ட இல்லை. அப்போ எப்படி நம்ம வச்சுக்க முடியும் சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம வாழ்க்கையோட பொறுப்பே இல்லாமல் இருக்கும். அது முடிச்ச பிறகு சுத்தமாக இல்லை. டிவி பார்த்துருக்கோம். என்ன பொறுப்போடு டிவி பார்த்துட்டு இருக்கோம்? என்ன பொறுப்பில் டிவி பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க? அதுனா ஒரு திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா? அட்லீஸ்ட் ஏதோ டெய்லி 2 மணி நேரம் டிவி பார்த்தா ஒரு 200 ரூபாய் தருவானா கூட உட்காந்து பார்க்கலாம் தண்டத்துக்காக. அதுவும் தரமாட்டேங்கிறான். அநியாயம். அவன் சம்பாதிக்க நம்ம உட்காந்து நம்ம நேரத்தை வீணடிச்சு நம்ம மண்டையை போட்டு உடச்சுண்டு அவன் போட்ட கண்ணாபின்னான அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பார்த்து தொலைச்சுண்டு நிஜமாக அப்படி வைத்தறிச்சலாக இருக்குது. எல்லாத்துக்கும் பணம் காசு பணம் காசுன்னு பார்க்குற உலகம். இந்த டிவின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் பணம் காசை விட்டுட்டா தன்னோட எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சைக்காரத்தனமாக அவன் அடிமையாக உட்காந்துருக்கும் தான் கோவம் வருது எங்களுக்கெல்லாம். அதுக்கு போய் அடிமையாக உட்காந்துட்டு இருக்காளே நினைக்கும்பொழுது ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கும். ராமானுஜனுக்கு தாசன்னா சந்தோஷம், சங்கரன் தாசன்னா சந்தோஷம், சங்கர ராமேஸ்வரர் தாசின்னா சந்தோஷம், பாகம்பிரியால் வேலைக்காரியாக சந்தோஷம். டிவியுடைய வேலைக்காரியாக உட்காந்து தொடர்ந்து துடைப்பா. சில ஸ்திரீகள் முந்தானே வச்சு டிவி துடைக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே பத்திண்டு வரும். அப்படி துடைப்பா டிவி. எவ்வளோ அழுக்காக இருக்குது, எவ்வளோ அழுக்காக இருக்குது. புருஷனுக்கு கூட அவ்வளோ மரியாதை கிடையாது, குழந்தைகள் கூட அவ்வளோ மரியாதை கிடையாது. வாழ்க்கையில் எதுக்குமே மரியாதை இல்லை. பக்தி விஷயத்தில் அந்த சத்த வேணும். மீரா சொல்லிட்டா, கிருஷ்ணா இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம். உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு வார்த்தையை சொன்னது ரமணர். ரமண மகரிஷி எங்கேயோ யாரோ அருணாச்சலம் மகாத்மியம் சொல்ல கேட்டார். அருணாச்சலம் வார்த்தையை தான் கேட்டார். அதை கேட்டு கிளம்பிட்டார். எங்கே இருக்குது ஊர் எங்கே ஒன்றும் தெரியாது. அவன் அண்ணா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தார். அதை எடுத்துட்டார். அழகாக அதை எடுத்துன்னு ஏதோ ஒரு ஊர் வரைக்கும் டிக்கெட் வாங்கினார். அதுக்கப்புறம் இறங்கினா அப்புறம் யாரோ கொண்டு வந்து விட்டார். நேராக கோவிலுக்குள்ளே போனார். திருவண்ணாமலை அண்ணாமலையாரை போய் பார்த்தார். இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னார். அவ்வளவுதான். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவன் இஷ்டமாக தான் இருக்கார். நீ உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்ட்டார். எதுவுமே எனக்கு தெரியாது, நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னா. அதுக்கப்புறம் ஒரு கோவில் கூட போகவே இல்லை. இந்த குகையிலேயே உட்காந்துருந்தார். திருவண்ணாமலையே கத்தின்னு கிடந்தார். நிஜமாவே உன்னிஷ்டம் என்னிஷ்டம். இது ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்கும்போது சொல்லிட்டு படுத்து பாருங்க. காத்தால எழுந்துக்கும் போது இன்னைக்கு உன்னிஷ்டம் என்னிஷ்டம். நிஜமாவே அவ்வளோ ஒரு பெரிய மாறுதல் தெரியும். மனசுலையும் வாக்குலையும் உடம்புலையும் வார்த்தையிலையும் செய்கைகள்லையும் இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம். இது மனசில் வச்சுக்கோங்க. உன்னிஷ்டம் என்னிஷ்டம்பா. இன்னைக்கு இது உன்னிஷ்டம் எப்படி நடக்கணும். உன்னிஷ்டம் என்னிஷ்டம். நிஜமாவே நீ ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த வார்த்தையுடைய பலம் தெரியும். மீரா சொல்லிட்டா, உன்னிஷ்டம்